எல்லாருக்கும் வணக்கம் குழந்தைங்களா! நான் உங்களோட தமிழ் ஆசிரியர் சத்யபிரபா. முதல்ல உங்க எல்லாருக்கும் என்னோட இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஔவையார் பாடசாலையில முதல் பருவத்துக்கான பாடத்திட்டங்கள் எல்லாம் நம்ம நல்லா சிறப்பா முடிச்சிட்டோம். முதல் பருவத்திற்கான திட்டப்பணியா உங்களுக்கு நிறங்கள் பத்தி ஒரு தலைப்பு கொடுத்திருந்தேன். நீங்க ஒவ்வொருத்தரும் நிறங்கள் பத்தி ரொம்ப அருமையா காணொளி எடுத்து அனுப்பிச்சிருந்தீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்ப நம்ம 2வது பருவத்திற்கான திட்டப்பணிகள் செய்றதுக்கான நேரம். போன வாரம் திட்டப்பணிக்கான தலைப்பு உங்களுக்கு குடுத்துருக்கணும். போன வாரம் தமிழ் வகுப்புக்கு என்னால வர முடியாததுனால, உங்களுக்கு அந்த தலைப்பு குடுக்க முடியல. வழக்கமா திட்டப்பணிகளுக்கான தலைப்பு குடுக்கும்போது, உங்களுக்கு ஒரு சின்ன காணொளி குடுத்து, இது மாரி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவேன். ஆனா, இப்ப நம்ம தொடர்ந்து 2 வாரம் நமக்கு பள்ளி விடுமுறையா இருக்கிறதுனால, எனக்கு உங்களுக்கு நேரடியா வந்து உங்களுக்கு கிட்ட விளக்கமா சொல்ல முடியல. அதனால தான் இந்த காணொளி மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். 2வது பருவத்துக்கான திட்டப்பணி தலைப்பு என்ன அப்டின்னா, உணவு. உங்களுக்கு பிடித்த உணவு எது? அது எப்படி செய்றாங்க? அது சாப்பிடுறதுனால நமக்கு என்ன பயன் இருக்கு? அப்டின்றத நீங்க சுருக்கமாவோ, இல்ல விரிவாவோ உங்களுக்கு பிடித்த மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு பிடித்த உணவு அப்டின்னா, நீங்க உடனே ரொட்டியோ, இல்ல இடையூட்டு ரொட்டியோ, இல்ல இனிப்பு மெதுவண்ணோ, இல்ல இன்கண்டு பத்தியோ சொல்லவே கூடாது. உங்களுக்கு பிடித்த தமிழர் உணவு ஒண்ணு, உங்க வீட்ல உங்க அம்மா, அப்பா பண்ணுவாங்க இல்லையா? தமிழர் உணவு. அதுல உங்களுக்கு எந்த உணவு பிடிக்கும் அப்டின்றத அது வீட்ல அவங்க எப்படி செய்றாங்க? அது சாப்பிடுறதுனால என்ன பயன் இருக்கு? அப்படின்றத கேட்டு, அத நமக்கு காணொளியா எடுத்து நீங்க அனுப்பணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல உங்கள மாதிரியே குட்டி பசங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிடித்த தமிழர் உணவுனா நெறையாவே இருக்கு. அதுல ஒண்ண பத்தி நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். நீங்க அது மாதிரி ஒரு காணொளிய நீங்க எடுத்து எனக்கு அனுப்புங்க. எங்க வீட்ல இருக்க பசங்களுக்கு பிடித்த உணவுல ஒண்ணு ஆப்பம். ஆப்பம் எங்க வீட்ல எப்படி செய்வோம் அப்படின்னா, பச்சரிசி, புழுங்கல் அரிசி, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு ஊற வச்சு, அரைச்சு, அந்த மாவ நல்லா புளிக்க வச்சு, அத சட்டியில ஊத்தி ஒரு மூடி போட்டு ஆவியில வேக வச்சு எடுப்போம். சரி அத அப்படியே சாப்ட்டுருவாங்களா? இல்ல. கொஞ்சம் தேங்காய் எடுத்து அதுக்கு இயற்கையா மணம் ஊட்டுறதுக்காக கொஞ்சம் ஏலக்காயும் போட்டு தண்ணி விட்டு அரைச்சு அதிலிருந்து பால் எடுத்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் கலந்து அத ஆப்பத்துல ஊத்தி குடுத்தா எங்க வீட்ல இருக்க பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வீட்ல தேங்காய் இல்லாத நேரங்கள்ல வெறும் பால காய்ச்சி அதோட வெல்லமோ இல்ல நாட்டு சர்க்கரையோ போட்டு குடுத்தாலும் சாப்பிடுவாங்க. சரி இந்த உணவு சாப்பிடுறதுனால என்ன பயன் இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஆப்பம் பார்த்தீங்கன்னா ஆவியில வேக வச்சு எடுக்கிறோம். அதோட இது கூட வெந்தயமும் போட்டிருக்கோம். அது நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிய தரும். அதோட பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் ஊத்தி சாப்பிடுறதுனால, தேங்காய் பால்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமான அளவு கனிமச்சத்தும், வைட்டமினும் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த தேங்காய் பால் சாப்பிடும்போது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டோட செரிமானத்த ரொம்பவே சுலபமாக்கும். இப்ப கூட நீங்க உங்க ஊர்ல உங்களோட தாத்தா, பாட்டி கிட்ட பேசும்போது நீங்க, "ஐயோ! எனக்கு வாயில எல்லாம் புண்ணா இருக்கு. ஒரு மாரி வந்து வயிறெல்லாம் ஒரு ஒரு மாரி இருக்கு." அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அவங்க முதல்ல சொல்றது என்னவா இருக்கும் அப்படின்னா, "தேங்காய் பால் சாப்பிடு சரியாயிரும்." அப்படிதான் சொல்லுவாங்க. அது மாரி நம்ம தமிழர்களோட உணவு முறையில எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய பயன் தர்றது மாதிரி தான் உணவு முறை இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, துரித உணவு வாங்கும்பொழுது அந்த அட்டை பெட்டியிலேயே போட்டிருப்பாங்க. இந்த உணவு செயற்கையாக மணமூட்டப்பட்டது அப்படின்னே போட்டிருப்பாங்க. ஆனா நம்மளோட உணவு பழக்கவழக்கங்கள்ல பார்த்தீங்கன்னா, இயற்கையாவே மணமூட்டுறதுக்காக ஏலக்காய் அந்த மாதிரி பொருட்கள போட்டு நம்ம மணமூட்டி அத சாப்பிடுறோம். அத்தை பெரியவங்கன்றதுனால இவ்வளோ விளக்கமா சொல்றேன். இதே மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு புரிஞ்ச வகையில எளிமையான வார்த்தைகள்ல, நீங்க பேசுற வார்த்தைகள்ல அத காணொளியா எடுத்து அனுப்புங்க. முடிந்தவரை ஆங்கிலம் கலக்காமல், உங்களுக்கு முடிஞ்ச அளவு தமிழ் வார்த்தைகள பயன்படுத்தி அந்த காணொளி இருக்கட்டும். நீங்க உங்க அம்மா, அப்பா கிட்ட உங்களுக்கு பிடித்த உணவ எப்படி செய்வாங்க? அதோட பயன் என்ன? அப்படின்றத கேட்டீங்கன்னா, பெரிய விளக்கம் குடுப்பாங்க. அத உங்களுக்கு புரிந்த மாதிரி ஒரு காணொளி எடுத்து அனுப்புங்க. குறைந்தபட்சம் 1 நிமிடமாவது இந்த காணொளி இருக்கட்டும். இந்த திட்டப்பணியையும், இதோட விளக்கத்தையும் பார்த்து நீங்க பயந்துற வேண்டாம். உங்களுக்கு எளிமையான வகையில நீங்க செய்யுங்க. நமக்கு இப்ப இருக்கிற விடுமுறைய பயன்படுத்தி, உங்ககிட்ட இருக்கிற முடிக்காத பழைய வீட்டு பாடங்களையும், இந்த திட்டப்பணியையும் முடிக்கிறதுக்கு பாருங்க. அதோட இந்த வேலைய நீங்க ஒரு வேடிக்கையா உங்களுக்கு பிடித்த மாதிரி செய்யுங்க. கஷ்டப்பட்டு, சிரமப்பட்டு நீங்க இத பண்ண வேண்டாம். நீங்க இதுக்கு பின்னாடி எப்படி இந்த உணவு செய்றது, அதோட பயன் என்ன அப்படின்ற காணொளிய சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. நீங்க நேரடியா வந்து பேசுறது மாதிரி கூட அந்த காணொளி இருக்கட்டும். ரொம்ப எளிமையா இருக்கட்டும். இந்த விடுமுறைய ரொம்ப நல்லா கொண்டாடுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.